அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, அதாவது இந்த ஆயில் தான் சொல்ல போறேன், கருத்தில் கொள்ளுங்க. இது தெரிஞ்சு வச்சிருந்து நீங்க நல்லது. நான் நேற்று ஒரு ஜாதகம் பார்த்ததுல அவங்க குழந்தை பிறந்து அதாவது 1.5 வருஷத்துல இறந்துட்டு இருக்குது. அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை எடுத்துன்னு வந்தாங்க. எதனால அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு பார்த்ததுல அது அடிப்படையிலே சொல்றேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு நல்லது. அது போல அமைப்புகள் இருந்தா நீங்க அது ஏத்தா போல எந்த கிரகத்துக்கு போய் பூஜைகள் பண்ணி மனம் முழுகி உங்க இஷ்ட தெய்வத்துக்கும் குலதெய்வத்துக்கும் பூஜை பண்ணி பொங்கல் வச்சு வணங்குனீங்கன்னா அந்த தோஷத்துக்கும் கழிஞ்சிடும். உயிர் தவிர்ப்பையும் நீங்க தவிர்க்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. அதனால தான் சொல்றேன், நல்லதையும் தெரிஞ்சுக்கணும், கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலை அது உங்களுக்கு பயன்படலாம், யாருக்கு வேணாலும் பயன்படலாம். கருத்தில் கொள்ளுங்க. கெட்டதை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த அடிப்படையிலே இதை நான் சொல்கிறேன். அந்த அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் அதாவது பொதுவாக யாருக்காச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்காச்சும் இது போல சூழ்நிலை இருந்தால் நீங்கள் சொல்லலாம். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நான் அந்த ஆயிலை பற்றி சொல்கிறேன். கருத்தில் கொள்ளுங்க. ஜென்ம லக்கணத்துக்கு 6-8 பாவ கிரகங்கள், அதாவது பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இருந்தால் பிறந்த குழந்தை சீக்கிரத்தில் இறந்து போகும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல லக்னத்தில் செவ்வாய் பலமுடன் நின்றாலும் அல்லது செவ்வாய் 6-8 சனியுடன் கூடி இருந்தாலும் பிறந்த குழந்தை இறந்து போகும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல ஜனன லக்னத்துக்கு 6-8 சந்திரன் இருந்து சுபர் பார்க்காவிட்டால் 8 வருடம் வரை அந்த குழந்தை வாழும். அதுக்கப்புறம் தவறும். கருத்தில் கொள்ளணும். அதே போல செவ்வாய் 7ஆம் இடத்திலும் சூரியன் 8ஆம் இடத்திலும் இருந்தால் அற்பாயில் என்பது முன்னோர்களுடைய கருத்து. கருத்தில் கொள்ளுங்க. இது தெரிஞ்சு வச்சிருது நல்லது. இது போல் பாதிப்புகளை ஏதாவது ஒரு ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் பாதிப்படைஞ்சுக்குதோ அது அடிப்படையில் போய் அந்த கிரகத்தை வணங்கி மனதார வணங்கி உருகி நீங்கள் வணங்கினீங்கன்னா தலையெழுத்து மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.